ஹலோ, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுங்களா? நான் உங்களோட டைஹார்ட் ஃபேன் பேசுறேங்க. இல்லைங்க, உங்களை திட்டுறதுக்குலாம் ஃபோன் பண்ணல, பாராட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அது என்னது, இந்த எல் கிளாசிக்கோவா, அது ஜெயிச்சிட்டீங்க நம்ம பங்காளியும் கூட. ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. நமக்கு மற்ற மேட்சை விட நம்ம பங்காளியும் கூட ஆடுற மேட்ச் தான் எப்பவுமே முக்கியம். ஏன்னா அவங்க கூட அவ்வளோ சண்டை, வாய் தகராறு, இங்கே அங்கேன்னு எக்கச்சக்க பிரச்சனை பண்ணி வச்சிருக்கோம். அதனால அந்த மேட்ச் ஜெயிச்சிங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் நம்ம ருத்துராஜ் தம்பிக்கு ஒரு நன்றியாக சொல்லிடுங்க. எதை, அவர் பேட்டிங்க்கா? அவர் பேட்டிங்லாம் கிடையாது, டாஸை தோத்தார்ல அதுக்கு சொன்னேன். இல்லைன்னா இவர் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்திருந்தாருன்னா நம்ம புலம்ப வேண்டியதாக இருந்திருக்கும். அதனால அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்க. சஞ்சு சாம்சன் தம்பிக்கு ஒரு 101 அடி கட் அவுட்டு வான்கடையில வேணாம், அவங்க வைக்க விட மாட்டாங்க, சண்டைக்கு வருவாங்க. நீங்க சேப்பாக்கு வெளியே வச்சிருங்க. அற்புதமா பர்ஃபார்ம் பண்ணாரு. எவ்வளவு ரன் அடிக்கிறோம் அவ்வளோ கட் அவுட் வச்சுனே வரலாம் சேப்பாக்கத்துக்கு வெளியே. கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் முக்கியமான பேட்ஸ்மேன் இப்போ டீம்ல. மற்ற பேட்ஸ்மேனும் ஓரளவுக்கு நல்லா ஆடினாங்க. இந்த சிவம் தூபே அங்கே அடிச்சிருந்துருக்கலாம், சரி மிஸ் பண்ணிட்டாரு. மேபி இப்போ அடுத்து வர மேட்ச்ல அடிப்பாரு நம்பலாம். இந்த கார்த்திக் சர்மாவே எதுக்கியா பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க? இதே ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு அவர் ஆடி தான் அந்த காசை வாங்கிட்டு போனேன்னு இல்லை. நீங்க பின்னாடியே சைலண்டா கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க உருவில் பட்டல் ஆட வச்சீங்கன்னா இந்த பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தோணுதியா? இப்போ தலை ஆடுவாரா ஆட மாட்டாரா? எப்ப பார்த்தாலும் மேட்சுக்கு முன்னாடி வீடியோ போடுறீங்க, வருவாருன்னு சொல்றீங்க, ஆனா கிரவுண்ட்ல பார்த்தா தலையும் காணும். ஏதாச்சும் பண்ணீங்க. தலை ஆடுவாரு நம்ம தான் நாங்க மேட்சே பாக்குறோம், அவரையும் கண்ணில் காட்ட மாட்டீங்க. அப்புறம் அந்த போலிங் போட்டாங்களே, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றீங்க. அந்த அக்கீர் ஹுசேன் தம்பிக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? பேஸ் பிரைஸ்ல எடுத்தீங்களா? அதை அப்படியே டபுள் ஆக்கி கொடுக்குறீங்க. பவர் பிளேலயே மும்பை இந்தியன்ஸ் மேட்சை முடிச்சு விட்டாரு. T20 ஆட வேண்டியவங்களும் 1 டே ஆட வச்சாரு. நாங்க நேற்று சந்தோஷமா தூங்கணும், பரவாயில்ல, ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்தது நேற்று நாள். இதே மாதிரி இதுக்கு மேல வரப்போற மேட்சஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்க வைங்க. பிளே ஆஃப்ஸ் போங்க. பிளே ஆஃப் போனாதான் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். எங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கு. அதுல சிஎஸ்கேவை நாங்க ப்ரியாரிட்டியா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க, பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க.